வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, இந்த தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருது, அரிப்பு, இந்த சிரங்கு சுரியன்மா சொல்றாங்க இல்லையா, அது வந்து எந்த மாதிரியான கிரக சேர்க்கை காலத்துல வருங்க ஐயா? அதாவது தோல் நோய் பொறுத்த வரைக்கும் நிறைய தோல் நோய் இருக்குங்க. சும்மா நார்மலான ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ல இருந்து சொரியாசிஸ் மாதிரியான ரொம்ப கொடுமையான நோய்கள் வரைக்கும் நிறைய இருக்குது. இது எல்லாத்துக்குமே பொதுவாக தோலை குறிக்கக்கூடியது புதன், தோல் பகுதிகளை குறிக்கக்கூடியது புதன். அந்த புதன் எப்போல்லாம் பாதிக்கப்படுகிறதோ அப்போல்லாம் இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரும். இன்னொரு சூட்சமமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது புதன் ராகுவோடையோ கேதுவோடையோ இணைந்து இருக்கும் பொழுது நார்மலாகவே ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். இவங்களுக்கு தான் காதலும் அதிகமாக ஏற்படும். இந்த காதலுக்கும் இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்கும் கிட்டத்தட்ட நேரடியான ஒரு தொடர்பு உண்டு. யாரெல்லாம் காதல் கை கூடலை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரும். இது பொதுவான ஒரு விஷயம். அதே மாதிரி படிப்பு, இப்போ படிக்கிறாங்க அல்லது ஒரு கலை விஷயங்களில், இப்போ நடன நாட்டியம் மாதிரி, இசை மாதிரி, இந்த மாதிரி ஒரு கலை துறையில் இருக்காங்க, அது திடீர்னு அந்த துறையை விட்டு வெளியில் வராங்க, செய்ய முடியல அல்லது பண்ண முடியல அப்படின்னு. அதாவது அந்த கலையை அவ்வளோ அவங்க வந்து காதலிச்சிருப்பாங்க. காதல் அப்படிங்கிறது ஒரு பாலினத்தின் மீது மட்டும் கிடையாது. நம்ம எதையெல்லாம் விரும்புகிறோமோ அதெல்லாமே காதல் தான். நான் என் செல்ஃபோனை ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னா அது விட்டு போச்சு அப்படின்னா அதுவும் ஒரு லவ் ஃபெயிலியர் மாதிரி தான். அது எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது. அந்த மாதிரி திடீர்னு ஒரு கலையை விட்டு வெளியில் வராங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரும். இதெல்லாம் வந்து மருந்துகள் மூலமாக குணப்படுத்தவே முடியாது. இதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக வரக்கூடிய தோல் நோய்கள். பொதுவாக தோல் நோய் அப்படின்னா புதன் எப்போல்லாம் ராகு கேதுவோட சம்மந்தப்படுதோ அப்போல்லாம் இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். இது கண்டிப்பாக வருஷத்தில் 2 டைம் எல்லாத்துக்குமே வரும். சின்ன அரிப்போ அந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் வரும். இது திசாபுத்தியோட சம்மந்தப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப நீண்ட காலத்துக்கு இது தோல் நோயாக வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது. நன்றிங்க ஐயா.